படம் உங்க படம் இல்லைன்னா நான் ஒலை வைக்க மாட்டேன், சோறு காச மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி. Hi friend and welcome to another episode of the second half curse is very real. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கூலி பட ரிவ்யூ மட்டும் பண்ண போறது இல்ல, கூலி படத்தோட பேக் ஸ்டோரி, அந்த படத்தோட பேக் ஸ்டோரியில நான் அந்த படத்தை எப்படி பார்த்தேன். ஒரு கம்மல் இப்போ எடிட் பண்றப்பதான் பாக்குறேன், ஒரு கம்மல் நல்லா இருக்கு, இன்னொரு கம்மல் உள்ளுக்குள்ளேயே சுத்திட்டு என்னமோ பார்க்க கூஃபியா இருக்கு. ஹோல் வீடியோல அது அப்படிதான் இருக்கும். அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம நீங்க அதை கடந்து போய் ஃபுல் வீடியோ பார்க்கணும். ஓகே, என் ஓசிடி இடிக்குது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க பாருங்க. நம்ம என்ன பார்க்கணும்னா நான் எப்படி கூலி பார்த்தேன். ஏன்னா இந்த படத்தை நான் பார்த்தது நார்மல் கண்டிஷன்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கிடையாது. நான் ஆகஸ்ட் 14க்கு டிக்கெட் புக் பண்ண சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், எனக்கு டிக்கெட் எப்படியாச்சும் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. பட் தென் எங்க ஃபேமிலிக்கு ஒரு அருமையான ஐடியா, சிக்மங்களூர் போலாம் அப்படின்னு ஒரு புதுமையான நெவர் தாட் ஆஃப் பிஃபோர் பிளான் ஒன்று போட்டாங்க. அண்ட் அது போற வழியில பெங்களூர்ல இருந்துட்டு அங்கேருந்து சிக்மங்களூர் போற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓ மை காட், we are going to be missing a masterpiece அப்படின்னு. மாஸ்டர் பீஸ் அப்படின்னா நான் அப்படி நினைச்சேன். ஓகேவா? ஸோ ஐ மேட் அ பிளான். நம்ம பெங்களூர்ல இருக்க போறோம், ஒரு நாள் இருக்க போறோம்னா why not watch கூலி and then leave? பெங்களூர்ல ஐ புக்ட் டிக்கெட்ஸ் ஃபார் கூலி. எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, கூகுள்ல எவ்வளவு போராடுனேன் தெரியுமா. நாங்க தங்குற இடத்த ஒரு டேப்ல வச்சுக்கிட்டு, டிக்கெட் புக்கிங் ஒரு 3 டிஃபரெண்ட் சைட்ஸ் 3 டேப் வச்சுக்கிட்டு, கூகுள் மேப்ஸ் ஒரு டேப்ல வச்சுக்கிட்டு கான்ஸ்டன்டா தேடிக்கிட்டே இருந்தேன். இங்கேருந்து இங்க எவ்வளவு தூரம், இங்கேருந்து இங்க எவ்வளவு தூரம், இந்த தியேட்டர் நல்ல தியேட்டரா, இந்த தியேட்டருக்கு நான் போகிற அளவுக்கு சேஃபா அப்படின்னு சொல்லி பல கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணி ஃபைனலி ஐ காட் டிக்கெட். அண்ட் கூலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட், நான் ஏன் நாடு கடந்து சிட்டி கடந்து படம் பார்த்துட்டு இருக்கேன், நீ லோக்கி ஃபேன் பாயா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் யூ ஆர் மிஸ்டேக்கிங் மீ. ஏன்னா லோக்கி ஐ லோக்கி டு நாட் கேர். ஸோ நாங்க போனது லோக்கிக்காக இல்ல, தலைவருக்காக. ஃபைனலி ரஜினி படம் ஒரு சர்டிஃபைடு மெண்டலானா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன், we will get into the review part. கூலி ரிவ்யூ. ஆடியோ மஃபில்டா இருக்கு, மழை சவுண்ட் கேக்குது, கொக்கரக்கோன்னு கோழி கூவுற சத்தம்லாம் கேக்குதுன்னா ஐ எம் சாரி. நான் இப்போ வீட்லயே இல்லை, நான் வெக்கேஷன் வந்திருக்கேன். என் வெக்கேஷன்லயும் நான் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்னோட டெடிகேஷனை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ், அதனால லைக் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கூலி படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா ஐ எம் அ பிக் மெண்டலான். கேவலமாவே இருந்தாலும் அதை திட்ட எனக்கு அவ்வளோ சீக்கிரம் மனசு வராது. அண்ட் இந்த படம் ஒன்றும் கேவலமாலாம் இல்லை, நான் பயஸ்லாம் இல்லை கைஸ், நிஜமாலே பாசிட்டிவ்ஸ் அப்படிலாம் நான் சொல்லலை. ஐ எம் பயஸ்ட், ஐ எம் வெரி பயஸ்ட் அண்ட் தீஸ் ஆர் தி பாசிட்டிவ்ஸ் ஆஃப் கூலி மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் என்ஜாயபிளா இருந்துச்சா? எஸ். வெறும் ஒரு மெண்டலானா நான் சொல்லல, ஒரு ரேண்டம் பர்சனா நீங்க இந்த படம் போய் பாத்தீங்கனாலும் இட் மைட் நாட் பி த மோஸ்ட் ஃபென்டாஸ்டிக் மூவி ஸ்கிரிப்ட் வைஸ் ஆர் வாட் எவர், பட் இட் வாஸ் என்ஜாயபிள், இட் வாஸ் ஃபன் டு வாட்ச். எல்லா இடமுமே விறுவிறுன்னு போச்சு அப்படிலாம் நான் சொல்லல, பட் சம்திங் வாஸ் ஹேப்பனிங் ஆல் த டைம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் ரஜினி வாஸ் மாஸ். படம் ஃபுல்லா ஆரா ஃபார்மிங் பண்ணியே அந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடா அந்த மனுஷன் காப்பாத்தினாரு. எங்கெல்லாம் நமக்கு அப்படி இருக்கோ, ஒரு குட்டி ஆரா ஃபார்ம் பண்ணி நடுவுல ஏதாச்சும் பண்ணிட்டு இப்படி மாஸ்க் காமிச்சிட்டு அந்த அனிருத் பிஜிஎமோட நடந்துட்டு இட் வாஸ் குட். ஓகே, அவரோட ஆரா ஃபார்மிங் தான் இட் சேவ் லைக் 70% ஆஃப் த மூவி. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த படம் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆனோட நாகார்ஜுனாவை எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நாகார்ஜுனாவா But I liked Nagarjuna guys. Like I liked Nagarjuna la, I also liked Nagarjuna, but I liked Nagarjuna's role. எனக்கு அந்த வில்லன் பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஓப்பன்லி ஒரு மாதிரி வியர்ட் ஆஸ் வில்லன் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ why is he this way அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ரேண்டமா கோட்டை கட்டி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாரு. I liked it. இன்னொரு பிளஸ் ஒன்ஸ் அகேன் இந்த வில்லன் டெரிட்டரி ஷௌபின் ஷாஹிர். இந்த படத்துல இருந்த எல்லாரும் அவங்க பெஸ்ட் கொடுத்தாங்க தான், பட் ஷௌபின் he
இஸ் அமேசிங் ஆஸ் ஆல்வேஸ். தமிழ் படத்துல இவரை கூப்பிட்டு வந்து ஏன் இப்படி ஆட விட்டு கலாய்க்கிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப இரிட்டேட்டடாவே இருந்தேன். பட் படம் அவரை கைவிட்டாலும் அவர் படத்தை கைவிடல. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு பெரிய பெரிய பிளஸ் இந்த படத்துலயும் டிஏஜிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்னை பொறுத்தவரை இதுவரை வந்த படத்துல எல்லாமே திஸ் மூவி ஹேட் த பெஸ்ட் டிஏஜிங் சோ ஃபார். ஆர்டிஃபிஷியலா இல்ல, ரொம்ப பெயிண்ட் அடிச்ச மாதிரி இல்ல, இட் வாஸ் பிரிட்டி ரியலிஸ்டிக். அண்ட் இவ்வளோ நாள் இவ்வளோ படம் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு அதே ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்கு பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இட் ஒர்க் சோ வெல் இந்த மூவி. அண்ட் அந்த பழைய ரஜினி வாய்ஸை கொண்டு வந்ததும் வந்து இட் வாஸ் ரியலி ஃபன் டு வாட்ச். எனக்கு அப்படியே சிலுத்தெல்லாம் போச்சு. ஸோ அமேசிங்கான ஃபிளாஷ்பேக்குன்றனால எல்லாரும் முட்டு கொடுக்கல. பட் இட் வாஸ் நாட் அன் அன்னாயிங் ஃபிளாஷ்பேக். அதுவே இப்ப நிறைய ஆயிட்டனால இது வந்து நமக்கு பெட்டரா தெரியுது. அண்ட் இது வந்து நம்ம ரஜினி ஆரா ஃபார்ம் பண்றதுனால ரொம்ப மாசா தெரியுது. அண்ட் தட் இஸ் மை ஃபைனல் பாயிண்ட். ஃபார் ரஜினி ஃபேன்ஸ் the movie will work. லைக் தியேட்டர் விட்டு வெளில வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா என்னது இது அப்படி இருக்கும். பட் படம் பாக்குறப்போ ஃபார் ரஜினி ஃபேன்ஸ் இட் இஸ் அமேசிங். லைக் இவ்வளவு கேவலமா முட்டு கொடுக்க இறங்கிட்டியான்னு நீங்க கேட்கலாம். எஸ், எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. லோக்கி அண்ணன் ஸ்டைல் ரஜினி ஒன்னு சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட். இஃப் ஒன்லி தே ஒர்க்ட் ஆன் த ஸ்கிரீன் பிளே இட் வுட் ஹவ் பீன் much better. But yeah, இப்போ இருக்கிற படமும் for Rajini fans, for people who like watching Rajini, the movie will work, the movie will be fun. I am running out of pros to say. அதனால நான் வந்து எனக்கு பிடிக்காத எனக்கு குழப்பமா இருந்த ஆஸ்பெக்ட்ஸ்க்கு இப்ப போகலாம். எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பிகெஸ்ட் ப்ராப்ளம் எல்லாருமே அக்ரி பண்ணிப்பீங்க என் கூட நான் நம்புறேன். எவ்ரிதிங் இன் திஸ் மூவி லைக் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வருது. எஸ், பட் முன்னாடி வந்து ட்விஸ்ட்டை வச்சு அடுத்து என்ன ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் அதனால என்ன நடக்க போகுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த மூவி வாஸ் வெரி வெரி ப்ரெடிக்டபிள். ஒரு ப்ரெடிக்டபிளான கதையில ப்ரெடிக்டபிளா இருக்குன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இது இஃப் இட்ஸ் மேக்கிங் சென்ஸ் எனக்கு தெரியல. பட் இது வந்து the movie was supposed to have a lot of twists, a lot of surprise elements. பட் இவ்வளோ ட்விஸ்ட் இருக்கிற படத்துல எல்லா ட்விஸ்ட்டுமே ப்ரெடிக்டபிளா இருந்துச்சுன்னா that is a problem. ஏன்னா இதான் நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டு அதை பண்றாங்கன்னா I will be fine. இல்ல எதுவுமே சொல்லாம என்ன சர்ப்ரைஸ் பண்றாங்கனாலும் I will be fine. பட் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு 20 நிமிஷமா இவங்க டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா that gets me annoyed. அதனால அந்த predictability வந்து என்ன ரொம்ப கடுப்பேத்திருச்சு. that is the biggest drawback. and the other one is பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 4-5 கண்ணில் பட்டிருக்கும். there were too many logical hits. spoiler alert, இந்த டைம் ஸ்டாம்புக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் what is happening in the movie, like லிங்காவை சாப்பிட்டு நாங்க லாஜிக் பத்தி பேசக்கூடாதுதான். பட் still there were so many logical hits. எதனால ஸ்ருதி ஹாசனுக்கும் ரஜினிக்கும் இப்படி ஒரு பீஃப் ஸ்டார்டிங்ல எதுக்கு விரட்டி விட்டாங்க I don't know. ஃபிளாஷ்பேக்னாலன்னு சொல்லலாம். பட் ஃபிளாஷ்பேக்ல எவ்வளவு விஷயம் ஸ்ருதிக்கு தெரியும் நம்ம கிட்ட காட்டல. so I was left clueless. ஸ்டார்டிங்ல எதுக்கு இவங்க இவ்வளவு அடிச்சுக்கிட்டாங்க, லைக் அப்புறமா ரிவீல் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். I did not get the answer. and அந்த முதுகுல ஆக்ஸ் எரியற சீன், do you remember where did it go? லைக் அவர் எடுத்தாரு, அதை தூக்கி போட்டாரு, ஓகே. பட் பாதி சீன்ல முதுகுல அந்த கிழிஞ்சது ரத்தம் எதுவுமே இல்ல. அந்த சொக்கால மெரூன் சட்டை போட்டாலும் blood அட்லீஸ்ட் ஒரு டார்க் ஸ்டெயினா வச்சு தெரியணும்ல. where did the blood go, where did the tear go? ஒரே ஒரு சீன்ல குட்டியா இப்படி வந்து ஆணில நம்ம Dress மாட்டிக்கிச்சுன்னா லைட்டா கிளியும்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி ஓட்டைய காமிச்சிருக்காங்க. அண்ட் அவர் ஓடுறாரு, தாவுறாரு, குதிக்கிறாரு, முதுகுல குத்து வாங்கிட்டு. அண்ட் அதை கொஞ்சமாச்சு ரியலிஸ்டிக்கா காமிச்சிருக்கலாம். அண்ட் another question, எப்படி ஷௌபினும் அவனோட பொண்டாட்டியும் மட்டும் எல்லா இடத்துக்கும் ரேண்டமா ஸ்பான் ஆகுறாங்க? இவங்க இந்த ஹீரோ அந்த கண்ணன் ரவி அவங்க எல்லாம் கார்ல போறாங்க. நாகார்ஜுனா அவரு இங்கேருந்து ஃபிளைட்ல போறாரு. ஷௌபின் மட்டும் எப்படி எல்லா இடத்துலயும் ஸ்பான் ஆகுறாரு திடீர்னு. இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான்? தட் வாஸ் ரியலி கன்ஃபியூசிங். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஹோல் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாத்துலயுமே இந்த வாட்சை வச்சு பில்டப் பண்ணி என்னெல்லாமோ பில்டப் கொடுத்தாங்க. பட் வாட்ச் இட் வாஸ் நாட் ஈவன் பார்ட் ஆஃப் த மூவி. ஸ்டார்டிங்ல வந்து இந்த வாட்ச் 2 கோடி தெரியுமா அப்படின்னு ஷௌபின் சொல்றதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம நாகார்ஜுனா சீன்ல தான் வாட்சை பார்ப்போம். வாட் ஹேப்பன் டு த வாட்ச் பிளாட் பாயிண்ட்? அப்படி ஒரு பிளாட் பாயிண்டே இல்லைன்னா அதை எதுக்கு டீசர்ல யூஸ் பண்ணணும்? இந்த மாதிரி பல கேள்விகளுடன் லாஜிக்கல் இஷ்யூஸுடன் தான் நான் இந்த படத்துல இருந்து வெளியே வந்தேன். அண்ட் another annoying ass thing இந்த படத்துல மட்டும் இல்ல, இப்ப ரீசென்ட்லி நிறைய படத்துல பண்ணிட்டு இருக்காங்க. பேன் இண்டியன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு கர்மத்தை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த டிரெக்டரோட ஃபால்ட்டா ஆக்டரோட ஃபால்ட்
ஃபால்ட்டா, ப்ரொடியூசரோட ஃபால்ட்டா, யாரு வந்து இது வந்து ஒரு கிரேட் ஐடியா அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா படத்துலயும் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் whoever it is getting annoying real quick. தமிழ்நாட்டுல இருந்து ஹீரோ இருக்காரு, கேரளால இருந்து ஒரு ஆளை இறக்குங்க, ஆந்திரால இருந்து ஒரு ஆளை இறக்குங்க, கர்நாடகால இருந்து ஒரு ஆளை இறக்குங்க, சவுத்த மட்டும் நம்ம எதுக்கு வச்சுக்கணும், நார்த் இந்தியால இருந்து ஒரு ஆளை இறக்குங்க. லைக் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான், கிரியேட்டிவ் சாய்ஸ்லாம் கிடையாது. லைக் எல்லா ஊர்ல இருந்து ஒவ்வொரு ஆளை போட்டு எவ்வளவு காசு கறக்க முடியுமோ கறந்து எடுத்துடலாம் எல்லாரையும் வச்சுதான் பேசிக்கலி எனக்கு தோணுதுலாம் இல்ல, பார்க்க அப்படிதான் இருக்கு, அதான் பண்றாங்க. அண்ட் இட் இஸ் வெரி annoying to see. இவங்களெல்லாம் கூப்பிடுறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சப்ஸ்டன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு நல்லா பில்டு பண்ணி ஒரு கதை களம் இருக்குன்னா ஐ won't have a problem. லைக் இந்த படத்துல நாகார்ஜுனாவை கூப்பிட்டது இஸ் நாட் அ பேட் ஐடியா, he did great. உபேந்திரான்றவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உபேந்திரானா யாருன்னே தெரியல. நான் ஆனா பெங்களூர்ல பார்த்தனால அவ்வளோ அப்ளாஸ் கத்திட்டுலாம் இருந்தாங்க, நான் யாருன்னே தெரியாம ஐ வாஸ் பிரிட்டி க்ளூலெஸ். அவர் எனக்கு தெரியாததெல்லாம் எங்க பிரச்சனை இல்லை, அவர் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கடுப்பா இருந்திருப்பேன். எனக்கு தெரியாதனாலயாச்சும் ஓகேவா இருந்துச்சு. வாட் ஹேப்பன்ட், அவர் உள்ள போற சீன் இருந்துச்சுல்ல, முடியெல்லாம் பார்த்து லோக்கி தான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் போலன்னு நினைச்சேன் நான். அவர் வராரு, குத்துறாரு, ஹார்பர்னா ஓகே அண்ணா அப்படின்றாரு, தட் இஸ் இட். ஒரே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்டார் தான் நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய ஸ்டாரை கூப்பிடுறது உங்களுக்கே தப்பா தெரியலையா? அண்ட் தென் கம்ஸ் அமீர் கான், 4 எஸ்கிமோ நாயை கையில கொடுத்து நடத்தி கூட்டிட்டு வராங்க, ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்லைடர்ஸ் போட்டுக்கிட்டு. வாட் வாஸ் த ரீசனிங் பிஹைண்ட் தட்? எனிபடி குட் ஹவ் டன் தட் ரோல். அந்த ரோலுக்கு அவ்வளோ வெயிட்டும் இல்லை, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸும் இல்லை, யார் வேணா அந்த கேரக்டர் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த கேரக்டருக்கு அமீர் கான் தான் தேவை பட்டார் அப்படின்னு எதுவுமே கிடையாது, யார வேணா அங்க நிக்க வச்சிருந்திருக்கலாம், லோக்கியவே நிக்க வச்சிருந்தா கூட இட் would have worked well. எனக்கு ஆக்சுவலி படம் எண்டில் லைக் டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 20-30 மினிட்ஸ் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா உச்சா வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். அந்த ஏசில அந்த குளிர்ல எல்லாம் ஐ வாஸ் லைக் எப்ப படம் முடிப்பாங்க, போகணும் போகணும். எங்க அம்மா எவ்வளவு பெரிய கமர்ஷியல் சினிமா ஃபேன் தெரியுமா, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் 2 கேமியோ வரும், இன்னும் 2 புது ஆளுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கடி, அதுக்குள்ள போயிட்டு வந்துருன்னு. என்ன உங்களுக்கு வராதானே? என்னென்ன ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம அவங்களே ஏளனமா பேசுற அளவுக்கு இந்த கேமியோ திங் இருக்கு, அதனால ஸ்டாப் டூயிங். அண்ட் இன்னொரு அனாயிங் தேவையே இல்லாத விஷயம், அந்த மோனிகா பாடல் யூ கேன் நாட் சேஞ்ச் மை மைண்ட். இந்த ஹோம்லேண்டர் இப்படி பார்த்துன்னு இருப்பார்ல, தட் வாஸ் மீ த்ரூ அவுட் த சாங். ஏன் அந்த பாட்டு நடக்குது, ஏன் அந்த பொண்ணு ஒரு 1000 பேர் நடுவில் ஆடின்னு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல அந்த படத்துல. சும்மா ஒரு பொண்ணை கூட்டு வந்து ஆட விட்டா நம்ம ஏதாச்சும் குறை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை கொடுத்து ஆட விட்டுட்டு அந்த பொண்ணு திரும்பி போயிடுச்சு. இட் வாஸ் நாட் இனஃப். அவர் போட்ட அந்த காப்பாத்துற தடை வந்து இட் வாஸ் நாட் இனஃப், இட் வாஸ் வெரி ஆக்வர்ட். அண்ட் இன்னொரு மேஜரான டிராபேக் வந்து போத் வித் தி டிரெக்டர் அண்ட் வித் ஆக்டர் சொல்றேன், தேர் பொட்டன்ஷியல் நாட் பீங் யூட்டிலைஸ்ட் ஆர் தேர் பொட்டன்ஷியல் நாட் பீங் மெட் வித். லைக் லோக்கி வந்து வி ஹாவ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார் லோக்கி, கரெக்டா? லோக்கி படம்னா இந்த பழைய பாட்டு வேணுமா, பழைய பாட்டு இருக்கு. ஒரே ஒரு ஃபீமேல் எம்பவர்டு உமன் வேணுமா படத்துல, சரி அந்த டோக்கன் எம்பவர்டு உமன் இருக்கு. லைக் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டியா இருக்கிறது வந்து லைக் லோக்கினா இதெல்லாம் இருக்கும்னு நம்ம நினைச்ச விஷயம் இப்போ ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டா ஆகி இப்ப சேச்சுரேட் ஆகி இப்ப போரே அடிச்சிச்சு. ஒரு படத்தை எடுத்து இந்த படம் ஒர்க் ஆச்சு, இதுல இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி போட்டுருவோம், இந்த படமும் ஒர்க் ஆயிடும் அப்படின்ற ஒரு நினைப்புல எடுத்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து எல்லாரும் இவ்வளவு அடி வாங்க மாட்டாங்க இந்த படத்தை எடுத்திருந்தா, அதையும் நான் சொல்றேன். இந்த படத்தை வந்து யார் எடுத்திருந்தாலும் அடி வாங்கியிருப்பாங்கலாம் கிடையாது, லோக்கி எடுத்தனாலதான் எக்ஸ்ட்ரா அடி விழுகுது. ஏன்னா we have expectations and he made really good films in the beginning. Bro started off so strong and இப்போ வந்து அவரோட அந்த லோக்கி எசன்ஸ் டைல்யூட் ஆகி இது என்னன்னே தெரியாம ஒரு படம் இப்ப வந்து நிக்குது. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல யாருமே ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் சும்மா யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், என் வீடியோல கண்டிப்பா 4-5 வீடியோ கேவலமா தான் இருக்கும், பட் அந்த வீடியோல கேவலமா இருக்குன்னு என்கிட்ட யாருமே சொன்னதில்லை, which is sus. அண்ட் என்கிட்டயே என் வீடியோ நல்லா இல்லைன்னு ஒரு 4 பேர் சொல்லாதப்போ அவ்வளவு பெரிய டைரக்டர் அவரை சுத்தி எல்லாரும் நல்லா இருக்குனான்னு சொல்றனால இந்த மாதிரி விளைவுகள் வருதா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னோட கடைசி குறை, என்னோட பெரிய வருத்தம், இது வந்து இந்த படம் மட்டும் இல்ல, as usual been going on for years, ரஜினி being underutilized. ரஜினியோட பொட்டென்ஷியல் என்னன்னு ரஜினிக்கே மறந்து போயிடுச்சுன்னு நினைச்சு நான் இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா படங்களும் பேக் டு பேக் அதே கமர்ஷியல் இதையே அரைச்சு போறப்போ ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் த டிரெக்டர்ஸ் சாய்ஸ் ஆர் த ப்ரொடியூசர்ஸ் சாய்ஸ். ரஜினியே கான்சியஸா சூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் நான் நினைக்கிறேன். அண்ட் தட் இஸ் சேட். ஏன்னா ரஜினி ஒன்னும் நடிக்க வராத ஆள்னா
வராதனால. நடிக்க வராத ஆட்கள் ஹீரோவா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்களா? எஸ், பட் ரஜினி இஸ் நாட் among them. He acts so well, he can act so well, பட் அது இந்த படங்கள்ல எல்லாம் யூட்டிலைஸ் ஆகாம it is pissing me off as a Mendelan. நான் எல்லா படத்துக்குமே இதையே தான் சொல்லுவேன். நான் ரிவ்யூ பண்ணாம தப்பிச்சு இவ்வளோ நாள் நம்ம யார்கிட்டயும் வம்பு வளர்க்க வேணாம் தான் ரிவ்யூ வீடியோஸே போடாம இருந்தேன். பட் நானும் ஒரு மெண்டலான்ற ஒரு உரிமையில தான் நான் இந்த ரிவ்யூ வீடியோ போடுறேன். ஸோ யாரும் என்ன அடிக்காதீங்க. ஃபைனலா எனக்கு கொஞ்சமாச்சும் பிடிச்சிருந்த ரஜினி படம் லைக் ஹிஸ் ஆக்டிங் அண்ட் யூசிங் ஹிஸ் பொட்டன்ஷியல் வைஸ் எனக்கு தெரிஞ்சு வாஸ் காலா. அண்ட் நான் ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே விஷயத்தை தான் இந்த படமும் என்ன சொல்ல வச்சுச்சு. ரஜினி should have retired with Peta. You cannot find something better for him and well suited for him. It was a really commercial film with great stuff and fanboy service இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு அந்த படத்துல. Peta was a perfect movie for Rajini to stop it all. It would have been the perfect send off. ஆனா ஏன்னு தெரியல, அவர் படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு, which is all right if every movie is good. நீங்க ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு படம் பார்க்கறனால தான் உங்களுக்கு இப்படி தோணுதுன்னு நீங்க சொல்லலாம். நான் ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கல, நான் மிட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் போனேன். அதை விட மிட்டா படம் இருக்கிறது தான் வந்து எனக்கு இவ்வளோ கோவத்தை உண்டாக்குது. அண்ட் நான் ஒரு ரஜினி ஃபேன்ன்றனால தான் இவ்வளோ அமைதியா பேசிட்டு இருக்கேன். மற்றவங்க எல்லாம் இன்னும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க படமா இதுன்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ விட என்னோட மனக்குமரலுக்கான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். The opinions here are my opinions. ரிவ்யூ நான் இதுவரை போட்டதில்லை. ஸோ this probably is going to be the disclaimer. இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன் தான், என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ். இட் could very much differ from you. ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் வேற வேற. எனக்கு பிடிச்ச அளவுக்கு கூட உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்ல உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கலாம். வாட் எவர், everything is fine. And yeah, all this is coming from a fan of Rajini and a person who actually liked Loki. So நான் வன்மத்தெல்லாம் கக்கல, நான் வருத்தத்துல பேசிட்டு இருக்கேன். Bye bye.